ஸோ கவிஸ்டிக்கு வந்து இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ 4 கொடுத்துருக்காங்க, 4 புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆள இருக்கிற இது எல்லாத்தையும் படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மா, அணில், அகல், அன்னம் இது கொடுத்துருக்காங்க ஒர்க்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் பிக்சர் புக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணவும் இல்லை, அவங்க வாட்ஸ்அப்பில் எதுவுமே மெசேஜும் அனுப்பலை. இதில் நான் எதுவும் மென்ஷன் பண்ணதுனால சரி ஃபஸ்ட்டு பேஜில் வந்து டேட் போட்டிருக்க மாட்டாங்க, மறந்துட்டுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதை வந்து சொல்லி கொடுத்து நேற்று அனுப்புனேன். கடைசியில் இன்றைக்கி தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்தா அவங்க எதுவுமே மெசேஜும் அனுப்பலை, எதுவும் டெக்ஸ்ட்டும் பண்ணலை, நோட்டீஸ் போர்ட்லேயும் எதுவும் போடல, ரஃப் நோட்லேயும் எதுவும் எழுதி கொடுத்து அனுப்பலை. கடைசியில் அப்புறம் பார்த்தா நடுவில் இருந்திருக்கு, இது வந்து நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கு. இன்றைக்கி பார்த்தா எதுவும் இல்லை, தேடி பார்த்தேன், எதுவும் இன்றைக்கி 19/6 எதுவுமே இல்லை. இதுவும் சென்டரில் போய் போட்டிருந்தா நமக்கு எப்படி தெரியும்? இங்கே பாருங்க, பேஜ் நம்பர் 32 போய் கொடுத்துருக்காங்க. அவங்க எதுவுமே மென்ஷனும் பண்ணலை, இது மாதிரி இந்த பேஜ் நம்பர் போட்டு இதை படிக்க வைங்க எதுவுமே சொல்லலை, டேட்டை மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. என்ன சப்ஜெக்ட்டு எதுவுமே சொல்லவே இல்லை, நாங்களே தேடி அலசி கண்டுபிடிச்சது. அதில் வந்து ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியும். இதுவும் வந்து 18/6 தான் நேற்று வந்து கொடுத்தது, ஜூன் 18. 2வது ஒர்க் முடிச்சிடுச்சா. இதெல்லாம் ஒரே நாள்லேயே கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஜிகேவும் இருக்குது, இவிஎஸும் இருக்குது. தமிழுக்கு அடுத்தது மொத்தம் 3 ஹோம்ஒர்க்கு ஒரே நாள்லே. அடுத்தது வந்து ஏபிசி பிக்சர் டிக்ஷனரின்ட்டு. ஸோ இதில் அந்த தமிழில் ஆள் இருந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து 7 இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்க வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை அவங்க நடத்தினன்றதுக்காக 18/6 மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்களா, இல்லை படிக்க வைக்கிறதுக்காக அதை மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்களா, என்ன ஏது ஒரு டீட்டெயில்ஸுமே சொல்லலை. நெக்ஸ்ட்டு இந்த ரைம்ஸ் புக்கில் வந்து ஜாக் அண்ட் ஜில்லும் 1 and 2 போட்டு 2 கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டிக் பண்ணி எஸ்ன்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஆர்ன்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. மெயினாக கவிஸ்டி என்ன ஸ்கூலில் நடக்குது என்ன ஏதுன்ட்டு எதையுமே சொல்கிறதே இல்லை, வாயே திறக்கிறது இல்லை. நாங்களும் எப்படியோ கேட்டு பார்க்குறோம், என்ன நடந்துச்சு ஸ்கூலில், என்ன எடுத்தாங்க, என்ன நடத்துனாங்க, என்ன ஆச்சு, எதுவுமே சொல்கிறதில்ல. இவங்க இவ்வளோ ஹோம்ஒர்க்கானால் கொடுத்துருக்காங்க ஒரே நாள்லே. இது எப்படி எனக்கு தெரியல, ஒரே நாள்லே இந்த 4 புக்கில் இருக்கிறதையும் நடத்திட்டாங்களா என்னன்னே எனக்கும் ஒன்றும் புரியல. இதை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல. ஜஸ்ட்டு ஒரு நேற்று மட்டும் ஜிகே அண்ட் இவிஎஸ் தான் நாங்கள் பார்க்கவே இல்லை, அது சென்டர் பேஜில் இருந்ததுனால தெரியவே இல்லை, பார்க்கவே இல்லை. மீதி 3த்துலேயும் வந்து சொல்லி கொடுத்தது, ஒரு டைம் சொல்லி கொடுத்தது, அது உட்காரவே மாட்டிக்கிட்டு வேறு. இதுக்கப்புறம் எப்படி தான் இதை வச்சுக்கிட்டு பண்ண போகிறேனே தெரியல.